நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாயா. உங்கள் அனைவரையும் டாக்டர் அம்பேத்கர் டிவி தமிழ் இந்த யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஒரு ப்ரைவேட் வீடியோ. இந்த வீடியோவுடைய லிங்க்கு உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பப்ளிக்காக எல்லாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம் சமுதாய மக்களுக்கான வீடியோ. நம் சமுதாய மக்களுக்கு இடையிலே மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் பரப்பணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம் சமுதாய விடுதலைக்கான முக்கியமான 2 வழிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் வழி, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி நாம் இந்த இந்து ஆதி திராவிடர் இல்லைன்னா இந்து இந்த கீழ்ஜாதியினர் அப்படிங்கிற தீண்டப்படாதவர் அப்படின்ற இந்த அடையாளத்திலிருந்து முற்றிலுமாக வெளியேற போகிறோம். பௌத்தர்களாக மாற போகிறோம். இது நாம் செய்ய போகிற முதல் வேலை. 2வது வேலை, நமக்கான பேங்க் ஒன்று உருவாக்க போகிறோம். பேங்க் ஆஃப் அம்பேத்கரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க்கை உருவாக்கி நமக்கான பொருளாதார விடுதலையை நாம் அடைய போகிறோம். நமக்கான பொருளாதார தற்சார்பு நிலையை நாம் அடைய போகிறோம். இந்த 2 விஷயங்களை நாம் ஏன் செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல, நான் யார், என்னை நீங்கள் எதுக்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சுருக்கமாக சொல்லிடுறேன். 2003 நான் 10வது திருத்தணியில் இருக்கிற அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சேர்றேன். அப்போ தான் முதல்ல எனக்கு நான் என்ன ஜாதி அப்படின்ற விஷயமே தெரியும். அந்த ஸ்கூலில் என்னுடைய இடஒதுக்கீடை உறுதி செய்கிறதுக்காக ஜாதி சான்றிதழ் கேட்டாங்க. அப்போ தான் முதல்ல நான் இந்த ஜாதி அப்படின்ற விஷயமே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கிராமங்களுக்கு போவேன். எங்கள் அப்பாவுடைய கிராமம் ஒரு காலனி, எங்கள் அம்மாவுடைய கிராமமும் ஒரு காலனி தான். அந்த காலனிக்கு போவேன். நான் இந்த திருவிழாக்கள், அப்புறம் அந்த கோடை விடுமுறை நாட்களில் போயிட்டு பசங்களோட சேர்ந்து ஜாலியாக இருப்பேன். கிணத்துக்கு போவேன், பனங்காய் பெட்டி சாப்பிடுவேன், மாங்காய் சாப்பிடுவேன். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவேனே தவிர அங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய குடும்பமானது கிட்டத்தட்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு, சென்னைக்கே வந்துட்டாங்க. திரும்பி ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் திருத்தணிக்கு போயிட்டாங்க. இது 2மே ஒரு பழைய நகரங்கள், பெரிய நகரங்கள் அப்படின்றதுனால இந்த இடத்துல இந்த ஜாதிய பிரச்சனையோ இல்லை ஜாதியினால் எந்த ஒரு தாக்குதலோ எந்த ஒரு பிரச்சனையோ எனக்கு வந்ததில்லை. அதனால் இந்த ஜாதிய பிரச்சனைகள் எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. 2003 முதல்ல 10வது படிக்கும்போது தான் ஜாதின்னா என்ன, நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்றதே முதல்ல எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் 11வது 12வதுல நான் ஸ்காலர்ஷிப் வாங்குறத பார்த்து என்னுடைய சக தோழர்கள், வேற்று ஜாதியை சார்ந்த நண்பர்கள், இந்த ஜாதியில் நீ இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலம், உனக்கு ஈஸியாக உயர்கல்விக்கு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், நீ ஈஸியாக இன்ஜினியர் ஆகிடலாம், ஈஸியாக டாக்டர் ஆகிடலாம், உனக்கு ஐஐடியிலே சீட்டு கிடைக்கும், அது இது அப்படின்னு சொல்லி என்னென்னவோ மண்டையை கழுவுனாங்க. நானும் அதெல்லாம் நம்பி அப்புறம் என்னென்னவோ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்து நிறைய தவறுகள் பண்ணி 12வதுல ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியோ அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உடனே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். 2005 நான் +2 முடிக்கிறேன். 2009 நான் டிகிரி முடிக்கிறேன். ஒரு டிப்ளமா காலேஜில், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜில் போஸ்ட் டிப்ளமா இன்ஜினியரிங் சேர்றேன். இந்த 2009க்குள்ளே, 2005லேருந்து 2009க்குள்ளே நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தையே தாண்டாத எனக்கு தமிழ்நாடு மொத்தம் இருக்கிற எல்லா மாவட்டங்களில் சேர்ந்த மாணவர்களோடையும் அறிமுகமாகுது. அவர்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. அவர்களை சுற்றி எந்த மாதிரியான ஜாதிய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. ஜாதியை பற்றி எல்லாரும் வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலேஜில் படிக்கிறப்போ நான் ஸ்காலர்ஷிப் வாங்குறத பார்த்துட்டு மற்ற நண்பர்கள் ஒரு பொறாமையையும் ஒரு இதுவான கஷ்டமான சூழ்நிலையை வெளிப்படுத்துறதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ தான் இந்த ஜாதி பெருமைக்குரிய ஒரு விஷயம் இல்லை, இது ஒரு அவமானக்குரிய சின்னமாக என் மேலே பூத்தப்பட்டிருக்கு, என் மேலே சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையே நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்புறமா 2009 நான் காலேஜ் முடிச்சுட்டு பெங்களூருக்கு வேலைக்கு போகிறேன். அந்த இடத்துல ஒரு அதிர்ஷ்டகரமான சம்பவம் என்னென்னா, அது துரதிர்ஷ்டமான விஷயந்தான், ஆனால் எனக்கு அதிர்ஷ்டமாக மாறுச்சு. எனக்கு ஒரு ரூம் எடுத்து தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த ரூமில் வேறு யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த தனியாக தங்க வேண்டிய அந்த காலத்தில் எனக்கே தெரியாமல்
நான் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தமமும் புக்கை வந்து எடுத்துன்னு போயிட்டேன். எங்கள் வீட்டில் அந்த புக்கு இருந்துச்சு. அந்த புக்கை எங்கள் அப்பா அப்பப்போ படிக்கிறத பார்த்துருக்குறேன். அந்த புக்கை வந்து எனக்கே தெரியாமல் நான் எடுத்துன்னு போயிட்டேன். ஒரு 4-5 புக்கு எடுத்துன்னு போகிறப்ப அதையும் எடுத்துன்னு போயிட்டேன். அப்போ வந்து இந்த அளவுக்கு செல்ஃபோன் கிடையாது. அப்போ தனி வீடுன்றதுனால, தனி ரூம்ன்றதுனால டிவியும் கிடையாது. சுற்றி கன்னடா மக்கள். அந்த கன்னடா மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கோ பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த வீடும் கொஞ்சம் தனியான ஏரியாவில் இருந்ததுனால பெருசாக எனக்கு பொழுதுபோக்குறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதனால் என்ன பண்ணால் வேறு வழி இல்லாமல் இந்த புக்கு படித்தேன். அப்போ படிக்கிறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, தேவையை உருவாக்கியிருக்கு. இந்த பௌத்தம் அப்படின்றது ஒரு அறிவியல் பூர்வமாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது, அதுக்கப்புறம் நான் பழகும்போது, அதுக்கப்புறம் நான் உலகத்தை சுற்றும் போது இந்த பௌத்தம் பல விதங்களில் இருக்குது அப்படின்றது வேறு கதை. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமான ஒரு பௌத்தத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த புத்தரும் அவர் தமமும் அப்படின்ற ஒரு நூல் வழியாக. நாம் இந்த பாபா சாஹேப் அவர்கள் வழங்கிய இந்த பௌத்த முறையை நாம் கட்டாயம் பின்பற்றி ஆக வேண்டும் அப்படின்றது என்னுடைய நோக்கம். ஸோ இதை எப்படியாவது அப்புறம் அம்பேத்கரையும் நான் நிறையா தேடி படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ 2010 இறுதியில் நான் அடுத்த கட்டமாக எப்படி பெரிய லெவலுக்கு வளரலாம், நான் வந்து என்னுடைய வேலையை நான் பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இது எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்னுடைய சித்தி அவங்கள வந்து ஒரு ஸ்கூல் நடத்தியிருந்தாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஸ்கூலை வந்து ஒன்று விற்கணும், இல்லைன்னா வந்து மூடிடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எனக்கு என்ன அப்படி ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா, இந்த விஷயத்தை பொது ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அதே நேரத்தில் பள்ளிகளில் ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூலில் எப்படி வந்து மாணவர்கள் மத்தியில் கிறிஸ்தவத்தை வந்து ஒரு சின்ன அளவுக்கு விதைக்கிறாங்களோ, அது வந்து நாளைக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாகவும் மாறுதோ, அந்த மாதிரி பௌத்தத்தையும் வந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஒரு விதைக்கணும். அந்த குழந்தையாக இருக்கிறப்பவே இந்த விதையை நான் போட்டுட்டேன்னா அவங்களுக்கு வளர்ந்து பகுத்தறிவு உருவாகும் போது கட்டாயமாக இந்த பௌத்தம், இந்த அம்பேத்கரியம் அப்படின்ற இந்த அறிவு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்களால தெளிவாக சிந்திக்க முடியும். அவங்கள வந்து ஒரு நல்ல வழிக்கு இது கொண்டு போவோம் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால் இந்த ஸ்கூலை நாம் எப்படியா டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தியும் என்னோடய குடும்பத்தை சார்ந்தவங்ககிட்டையும் பேசி நான் அந்த ஸ்கூலை டேக் ஓவர் பண்ணி என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த ஸ்கூலை நடத்த ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2011 பல பௌத்த அமைப்புகளோட ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சு பல பௌத்த அமைப்புகளை ஒன்று திரட்டி பௌத்த முறையில் இந்த ஸ்கூலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி பௌத்த பிக்குகள் மற்றும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சு ஒரு பௌத்த பள்ளியாக அதை தொடங்கினேன். அதுக்கு ஒரு புதுசான இடத்த வாங்கி அதுக்கு கடக்கால் போட ஆரம்பித்தேன். ஒரு ஸ்கூலை 2011-12 கட்டி முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். துரதிர்ஷ்டவசமாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப அதிக காலமாச்சு. ஆனாலும் ஸ்கூல் வேறு ஒரு வாடகை பில்டிங்கில் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த ஸ்கூலுக்கு மாணவர்களை சேர்க்கறதுக்காக ஊராக சுற்றுறப்ப கேன்வாசிங் பண்ணுறப்ப ஒரு விஷயத்தை பார்க்குறேன். ஊர் தனி, காலனி தனி அப்படின்ற விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. ஊரும் காலனியும் ஒன்று கிடையாது, என்னுடைய கிராமங்களே வந்து காலனிகள் தான் அப்படின்ற விஷயமே அப்போ தான் எனக்கு தெரியுது. இங்கே எல்லா இடத்துலையும் பிரிவினை இருக்குது. அது ஒரு மாதிரியாக இருக்குது, இது ஒரு மாதிரியாக இருக்குது. ஊரில் பல ஜாதி மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் காலனியில் ஒரே ஒரு ஜாதி மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க பிரித்து சூழ்ச்சியாக தந்திரமாக வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் கண்கூடாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். இது ஏதோ சங்க காலத்தில் நடக்கிற விஷயம் இல்லை, இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் பார்க்குறேன். ஊருடைய வளர்ச்சியும் ஒற்றுமையும் காலனியில் ஓரளவுக்கு ஒற்றுமை இருந்தாலும் வளர்ச்சி இல்லை அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். இந்த சூழ்நிலையெல்லாம் என் மனதில் ஒரு மிகப்பெரிய அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சோஷியல் மீடியாலாம் வளர ஆரம்பிக்குது. டெய்லியும் நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகள், அப்புறம் சமுதாயத்தில் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே என் காதுக்கு வருது. இது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இதனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை இந்த சூழ்நிலை உருவாக்குச்சு. 2013-14 காலகட்டத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தி இந்த ஸ்கூலை வந்து ஒரு ஃப்ரீ ஸ்கூலாக மாற்றணும். இதே மாதிரி பல ஸ்கூல்கள் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்கூல் கொண்டு வரணும். 38 மாவட்டம் இருக்குன்னா 38 மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்கூல் நடக்கணும். எல்லாமே இலவசமாக இருக்கணும். அப்புறம்
இந்த ஸ்கூலில் ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சிக்கான வேலையை நாம் செய்யணும். இது ஒரு மிகப்பெரிய பௌத்த புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் என்னுடைய செயல்பாடுகள் வேகம் எடுத்துச்சு. பல பேரை பார்த்தேன். தமிழ்நாடு முழுக்க எங்கே கூட்டம் நடந்தாலும், யார் எனக்கு அழைப்பு கொடுத்தாலும், இல்லை அழைப்பு கொடுக்காட்டியும் ஒரு சங்கம் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்தால் நான் அங்கே போவேன். என்னுடைய விஷயத்தை பேசுவேன். நோட்டீஸாக கொண்டு போய் பல பேர்கிட்ட கொடுப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ பல தொடர்புகள் கிடச்சிது, பல நண்பர்கள் கிடைச்சாங்க. இதன் அடிப்படையில் நான் தைவான்லாம் போயிட்டு பேசிட்டு வந்தேன். கௌதம் பிரபு அவர்களுடைய உதவியோடு தைவான் என்னை அனுப்பி வச்சார். இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட்டு அமைப்போட நான் தொடர்பு இருந்தேன். அவங்கக்கிட்ட பேசி இது உருவாக்கணும்னு நினச்சேன். இப்படி பல போராட்டங்களை பண்ணேன். ஆனால் எதுவுமே கை கொடுக்கல. நம்மளுடைய மக்கள் அது நம்மளுடைய சங்கங்கள் செய்த அதே தவறு தான். தொடர்ந்து சந்தா கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் சந்தா கலெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி அதில் தோற்று போகிறது. 1 மாதம் 2 மாதம் சந்தா கலெக்ட் ஆகும். 3வது மாதம் அவங்க கலெக்ட் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம ஒரு லெட்டர் பேடு அமைப்பாக மாறிடுவோம். பெருசாக எந்த இதுவும் இருக்காது. அதே மாதிரியான ஓல்டு ஃபார்முலாவே நானும் ட்ரை பண்ணதுனால கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகலை. நம்மளுடைய மக்களும் ஆர்வமாக ஒரு நாடார் சங்கம் மாதிரி, ஒரு வன்னியர் சங்கம் மாதிரி, ஒரு கிறிஸ்துவ அமைப்புகள் மாதிரி ஒரு ஆர்வமாக நம்மளுடைய மக்களும் இதில் ஈடுபாட்டோடு இறங்கலை. அதனால் என்னாச்சுன்னா, தொடர்ந்து எனக்கு இருந்த பொருளாதார பிரச்சனைகள், அப்புறம் ஸ்கூலுடைய வளர்ச்சியில் இருந்த பாதிப்புகள், இது எல்லாமே சேர்ந்து 2019 கொரோனா காலகட்டத்தில் என்னுடைய ஸ்கூலை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதே மாதிரி 2020, 2022க்குள்ளே இந்த கொரோனா ஒட்டுமொத்தமாக முடிகிறதுக்குள்ளே நானும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிட்டேன். அது வரைக்கும் எப்படியோ எங்கேருந்தோ ஏதேதோ பண்ணி அந்த ஸ்கூலையும் என்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த என்னால் அதுக்கு மேலே அது தொடர முடியல. அதனால் அந்த ஸ்கூலை மூடிட்டேன். இதுக்கு நடுவில் 2016 எனக்கு கல்யாணம் ஆச்சு. பௌத்த முறைப்படி தான் கல்யாணம் ஆச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அது நியூஸாக வந்தது. பௌத்த முறைப்படி திருமணம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரியெல்லாம் நியூஸாக வந்துச்சு. அப்புறம் என்னுடைய மனைவியை இந்த சமுதாயத்துக்காக ஈடுபாடு பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக நாக்பூரில் இருக்கிற நாகலோகா அப்படின்ற அமைப்பில் 8 மாதங்கள் பயிற்சி அளிக்க கொடுத்தேன், அனுப்பிச்சி வச்சேன். அந்த 8 மாதங்கள் அவங்க தம்ம சேர்க்கையா, அதாவது தம்மத்தை பரப்புபவர் அப்படின்ற ஒரு பயிற்சியும் பெற்றுட்டு வந்தாங்க. இப்படி என்னாலான எல்லா முயற்சியும் நான் பண்ணேன். ஆனால் என்னுடைய முயற்சிகளில் இருந்த சில குறைகள்னாலையும், ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இருந்த ஒரு ஒற்றுமை இல்லாத, ஒரு உந்துதலான ஒரு ஆற்றல் இல்லாத ஒரு பிரச்சனையினாலையும் என்னுடைய முயற்சிகள் எல்லாமே தோற்று போயிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி பல மிகப்பெரிய தலைவர்களுடைய வரிசையில் நானும் ஒரு ஆளாக இருந்திருப்பேன். பரவாயில்ல, தொடர்ந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் எனக்குள்ள ஒரு ஒளியை கொடுத்துக்கிட்டே இருக்கார். எனக்குள்ள ஒரு ஆற்றலை உருவாக்கிக்கிட்டே இருக்கார். தொடர்ந்து நான் பல முயற்சிகள் செய்ய போகிறோம். அதில் ஒரு மிக முக்கியமான முயற்சி தான் இது. ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னுடைய ஃபேஸ்புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு அதிலே இருக்கும். என்னை ஃபாலோ பண்ணுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் மிகவும் பாபா சாஹேப்புக்கும் நம் சமுதாயத்துக்கும் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் அன்போடு சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நாம் பௌத்தம் ஏன் மாறணும் அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். தொடரும் தலித் பிரச்சனைகள், கொலைகள், வன்கொடுமைகள், தாக்குதல்கள், அடிப்படை உரிமை மறுப்புகள், வழக்கு பதிவுகளில் தாமதம், உரிமைகளை பெறுவதில் மிக சிக்கல், இது எல்லாமே நம்ம மேலே தொடர்ந்து நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதை எப்படி நாம் சரி செய்கிறது? இந்த உரிமைகளை நாம் எப்படி உரிமையோடு பெறுறது? மற்ற சங்கங்கள், மற்ற இயக்கங்கள், மற்ற மனிதர்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த உரிமைகள் நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி பாரபட்சமாக நடத்தப்படுது? நம்மளால் ஏன் அதை அதிகாரத்தோடு அடைய முடியல? கடந்த ஜூலை 5ஆம் தேதி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய 2வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த 2 ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படலை. உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படலை. எதுக்கு இவ்வளவு தாமதம்? அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் ஒரு விஷயத்தை அந்த மேடையில் பேசுகிறாரு.
இதுக்கு முன்னாடியே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரோடு இருந்தப்ப பாபா சாஹேப்போட பிறந்தநாள் விழாவில் ஒரு மேடையில் இதை பேசுகிறாரு. அதையே திருப்பி இந்த மேடையில் பேசுகிறாரு. நம்ம ஏன் தொடர்ந்து வேறு ஒரு கட்சிகளையோ வேறு ஒரு சமுதாயத்தையோ சார்ந்திருக்க சூழ்நிலை இருக்குது? நம்மளுக்கான எம்எல்ஏக்களை நம்மளால் ஏன் உருவாக்க முடியல? நமக்கான பிரச்சனைகளை நாமளே பேசி அந்த பிரச்சனையை இந்த சமுதாயத்துக்கிட்டேருந்து வெற்றிகரமாக தீர்த்துக்கிறதுக்கான சக்தியாக நாம் மாறணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இப்படி ஒரு சமுதாயமாக நாம் மாறணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். இது ஏன் நடக்கலை அப்படின்றத பற்றி நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ணன் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்னதான் நமக்கு இடஒதுக்கீட்டின் மூலமா 43 எம்எல்ஏக்கள் நமக்கு கையில் இருந்தால் கூட நம்மளால் நம்ம பார்ட்டியாக ஒரு தலித் இயக்கமாக 43 எம்எல்ஏக்கள் அடைய முடியல. நாம் என்ன பண்ணுறோன்னா, தொடர்ந்து பெரிய பெரிய இயக்கங்களான திமுக, அதிமுக, இன்றைக்கி தாவேகா இவங்கள சார்ந்து இருக்கிறோம். ஏன் இந்த சூழ்நிலை இருக்குது? எதுக்காக அந்த 43 எம்எல்ஏவையும் நமக்கானவர்களாக மாற்ற முடியல அப்படின்றத அண்ணன் திருமா ஏன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னதான் நம்மளுக்கு மிகப்பெரிய 20% மக்கள் தொகை நாம் இருந்தால் கூட இந்த 20% அப்படின்றது இந்த 43 தொகுதியில் பிரிஞ்சு இல்லை. அதாவது இந்த 43 தொகுதி ஃபுல்லாக நம்ம மக்களே இல்லை, பல மக்கள் இருக்கிறாங்க. ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு தொகுதியில் நம்ம மட்டுமே ஓட்டு போட்டு இந்த ஒரு எம்எல்ஏவை உருவாக்கிட முடியாது. நாம் கொஞ்சம் இருக்கிறோம், மற்ற ஜாதியினர் கொஞ்சம் இருக்கிறாங்க. நாம் மட்டுமே அங்கே தீர்மானிக்கும் சக்தியாக இல்லை, மற்ற ஜாதியினரும் தீர்மானிக்க சக்தியாக இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை நாம் அங்கே இருக்கிறதன் அடிப்படையில் நமக்கு அந்த இடம் ரிசர்வ் தொகுதியாக கிடைக்குதே தவிர அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாம் இல்லை அப்படின்றது அண்ணன் திருமா அவர்களுடைய வாதம். அது உண்மையானா உண்மைதான். அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா, நமக்கான ஒரு அமைப்பாக நமக்கான எம்எல்ஏக்களை நம்மளால் உருவாக்கக்கூடிய அமைப்பாக நம்மளால் உருவாக முடியல. தொடர்ந்து இந்த பெரிய பெரிய கட்சிகளை நாம் சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. பாபா சாஹேப் அம்பேத்கர் 1944 42லேருந்து 44க்குள்ளே ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துகிறாரு. ஒன்று நாக்பூரில் நடத்துகிறாரு, இன்னொன்று சென்னையில் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் படிச்சிருக்கேன், ஆனால் கரெக்டான ஞாபகம் இல்லை. அதில் தந்தை சிவராஜ் அவர்கள் தலைமை வகுத்திருக்காரு. ஏன்னா பாபா சாஹேப் அவர்கள் மும்பை மாகாணத்தில் ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறார். அதனால் அவர் இதுக்கு தலைமை இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு பேச்சாளராக மட்டும் இதில் கலந்துக்கிறார். தலைவராக தந்தை சிவராஜ் அவர்கள் இருக்கிறார். இந்த மாநாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை அரசாங்கத்துக்கிட்ட முன்மொழிகிறார். அதாவது என்னென்னா, என்னுடைய மக்களை நீங்கள் உதிரியாக எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் என்னதான் ரிசர்வேஷனை கொடுத்தாலும் அவங்களால அதை பயன்படுத்திக்க முடியாது, அவங்களால அதை பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வர முடியாது. ஏன்னா என்னுடைய மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது, தீர்மானிக்கும் சக்தி அளவுக்கு என்னுடைய மக்களுடைய எண்ணிக்கை இல்லை. அதனால் நாங்கள் என்ன சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோன்னா, அப்புறம் பொருளாதார பிரச்சனை இருக்குது. எங்கள் மக்களுக்கு நிலங்கள் இல்லை, எங்கள் மக்களுக்கு சொந்தமாக தொழில் செய்து கொள்ள அளவுக்கு, சொந்தமாக தாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதார சூழ்நிலைகள் இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆண்டைகளையும் நிலச்சுவாந்தார்களையும் சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் என்ன தான் எங்களுக்கு பதவி அதிகாரத்துக்கு வழி கொடுத்தாலும் அந்த அதிகாரத்துக்கு உண்மையாகவே நாங்கள் அதிகாரம் செலுத்தக்கூடிய சக்தியை எங்களால் மாற முடியாது. அதனால் அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, இந்த உதிரியாக இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி ஒரு புது கிராமங்கள் இல்லை புது நகரங்களை எங்களுக்குன்னு தனியாக அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி பாபா சாஹேப் அம்பேத்கர் கேட்குறாரு. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரக்கூடிய அளவுக்கான மக்களை ஒன்று திரட்டி ஒரு பகுதியில் ஒரு புது கிராமத்தை உருவாக்கி அதை சுற்றி நிலங்களை அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து, அவங்கள அங்கே வாழறதுக்கான வீடுகளை கட்டி கொடுத்து, அந்த நிலங்களில் பயிர் செய்கிறதுக்கான பண உதவிகளை செஞ்சு அவங்கள தற்சார்பு பொருளாதாரம் மிக்க மனிதர்களாகவும் அமைப்பாகவும் மாற்ற வேணும். இது அரசாங்கத்துடைய கடமை. அப்படி பண்ணாலொழிய எங்களுக்கான உண்மையான அதிகாரத்தை நாங்கள் அடைஞ்சிக்க முடியாது. எங்களை நீங்கள் இப்படி உதிரியாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறன்ற பேரில் இந்த எம்எல்ஏ பதவியோ சில ரிசர்வ் ஏரியாக்களையோ கொடுக்கறது மூலயமா ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்றது அன்றைக்கே பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார். அதை அன்றைக்கி இருந்த வெள்ளைக்கார அரசாங்கமும் செய்யலை, சுதந்திரத்துக்கு பிறகான இந்திய அரசாங்கமும் செய்யலை. ஆனால் நம்மளுடைய தலைவர்கள் அவங்களும் என்ன பண்ண முடியல, அதை செய்ய முடியல. இதில் நான் அரசாங்கத்தை குறை சொல்லுவேனே தவிர நம்மளுடைய தலைவர்களை நாம் குறை சொல்ல முடியாது. அவங்களால முடிந்த வரைக்கும் மிகப்பெரிய போராட்டங்களையும்
புரட்சியையும் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வகையிலாவது நாம் இந்த சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு வளர்ச்சியை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஓரளவுக்கு சக்தி மிக்கவர்களாக மாறி இருக்கிறோம். அப்படின்னா நம்மளுடைய தலைவர்கள் செய்த தொடர் போராட்டங்களும் தொடர் அமைப்பு முயற்சிகளும் தான். அவங்க முழுமையாக செஞ்சாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் அவங்க செஞ்சாங்க, அவங்களால ஆன முயற்சிகளை செஞ்சாங்க. அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி நாம் இந்த நிலைமையில் இருக்கிறது. அவங்க அதை கூட செய்யாமல் இருந்தோன்னா இன்றைக்கி நாம் முழுக்க அடிமைகளாகவே இருந்திருப்போம். அது இல்லாமல் ஓரளவுக்காவது நாம் இன்றைக்கி சக்தி வாய்ந்தவர்களாக மாறி இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய தலைவர்கள், அண்ணன் திருமா அவர்கள், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் போன்றவர்கள் எல்லாருமே தங்களை அளித்த பங்களிப்பு தான். சின்ன அமைப்புகளும் கூட. ஸோ இந்த விஷயத்தை நமக்கான அதிகாரத்தை நாம் அடையிறது அப்படின்றது சாத்தியமில்லாத விஷயம் தற்போதைய நிலைமையில். ஆனால் ஒரு விதத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை நாம் இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தியே ஆகணும். இந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, இந்த மக்களை நாம் கவனிச்சே ஆகணும் அப்படின்ற விஷயத்தை நாம் இந்த அரசாங்கத்துக்கு உணர்த்தி ஆகணும். எப்படி உணர்த்துறது? நம்மளுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை 2011 கணக்கின்படி 20%, அதாவது 1.5 கோடிக்கு மேலே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுவே 2026 கண்டிப்பாக 22% வந்திருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி 8-9 கோடி பேர் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அப்படின்னா அதில் 2%, 20% அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நாம் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்கலாம், எஸ்சி எஸ்டி மக்கள். ஸோ இதில் 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85.10%. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையோட சராசரி 85.10% பேர் ஓட்டளிக்கக்கூடிய தகுதியோடைய இருக்கிறாங்க. அதே ஃபார்முலாவை நம்ம எஸ்சி எஸ்டி மக்களுக்கு திருப்பணும்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் நாம் ஓட்டளிக்கக்கூடிய தகுதியோடு இருக்கிறோம். 18 வயசுக்கு மேலே 1.5 கோடி பேர் இருக்கிறோம். 2 கோடி மக்கள் தொகையில் 2 கோடி எஸ்சி எஸ்டி மக்கள் தொகையில் 1.5 கோடி பேர் ஓட்டளிக்கக்கூடிய தகுதியுடையவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் தொகையில் எனக்கு தேவைப்படுறதா நான் நினைக்கிறது, பழைய ஆளுங்களை விட்டுருங்க. பழைய ஆளுங்களை நாம் இனிமேல் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவங்க பழசே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் தேர்ந்தெடுக்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் பங்கேற்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதர்களை நான் யாரை பார்க்குறேன்னா 18 வயசுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களை தான் நான் கணக்கு பண்ணுறேன். இவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 40% பேர் இருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 40%, அதாவது 60 லட்சம் பேர் இருக்கிறாங்க. நம்ம எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும். இந்த 60 லட்சம் பேர் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இந்த 60 லட்சம் பேருக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நண்பர்களுக்கு, இந்த 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு, தலித் சமுதாய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பரப்பியே ஆகணும். இது முதல் விஷயம். இதன் மூலமா நாம் என்ன பண்ண போகிறோன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1956 செய்த பௌத்த புரட்சியை நாம் உருவாக்க போகிறோம். 1933 பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நான் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்புறம் 1956 அவர் புத்திஸ்டாக மாறிட்டு தான் மரணத்தை தழுவுறார். அப்போ இந்த இடைப்பட்ட 33 ஆண்டுகள் அவர் இந்த விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இதுக்காக மக்களை ஒன்று திரட்டுறாரு. ஆனால் பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய ஒரு சாதனையே பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு இவ்வளோ வசதி இருக்கிறப்பவே நாம் என்ன பண்ண மாட்டோம்னா, ஒரு சின்ன ஒரு மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே வர்றதில்லை. ஒரு பிரச்சனையை நாம் எதிர்கொள்ளணும், நாம் ஒரு போராட்டம் பண்ணணும், இல்லை நாம் ஒரு விஷயத்தை பேசணும், இங்கே வாங்க அங்கே வாங்கன்னா நமக்கு இல்லாத கதையெல்லாம் ஒரு காரணம்லாம் சொல்கிறோம். ஆனால் அன்றைக்கி பாருங்கள், பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் வசதியே பெருசாக நாம் பயன்படுத்த முடியாது, அந்தளவுக்கு வசதி நமக்கு கிடையாது, பைக்கு கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, உடனே நான் மெசேஜ் போகிறதுக்கு செல்ஃபோன் கிடையாது.
அப்புறம் நியூஸ் பேப்பர் கூட நமக்கு என்ன ஆகும், வந்து சேரத்துக்கு 1-2 நாள் ஆகும். அவ்வளோ டிஸ்டன்ஸு, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்த ஒரு காலம். அப்போ அந்த மக்கள் அந்த ஒரு நாளை அவர் எத்தனை நாளுக்கு முன்னாடி தகவல் கொடுத்துருந்தா அந்த ஒரு நாளுக்காக அவங்க அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த 10 லட்சம் பேர் ஒரு இடத்துல வந்து கூடியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய சாதனை வந்து 1956 பண்ணிட்டு போயிருக்காரு மனுஷன். நாம் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு சால்ஜாப் சொல்லின்னு ஏதோ அந்த ஸ்காலர்ஷிப்காகவும் இடஒதுக்கீட்டுக்காகவும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அவர் காட்டிட்டு போன வழியை வந்து மறுதளிச்சிட்ருக்கோம். அதே அம்பேத்கர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நீங்கள் வந்து சலுகைகளுக்காக நீங்கள் வந்து அதை முன்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒரு கூட்டமாக திரண்டு சலுகைகளை உங்களுக்கு உருவாக்குங்க, உங்கள் பக்கமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட ஒற்றுமையை நாம் உறுதிப்படுத்துறது மூலிமா, அந்த ஒற்றுமையை இந்த சமுதாயத்துக்கு நாம் காட்டுறது மூலிமா, நம்மளுடைய சக்தியை இந்த சமுதாயத்துக்கு நிரூபிக்கிறது மூலிமா நம்மளுடைய உரிமைகளையும் நாம் என்ன பண்ணணும்னா, இன்னும் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன்னாடி, அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடக்கும்னு தெரியல, ஆனால் கூடிய விரைவில் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளுடைய இந்த 60 லட்சம் பேர், அதாவது 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா பௌத்தர்களாக மாறி இருக்கணும். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை பிரகாரமாக என்ன வேணால் இருங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்து கோயிலுக்கு போங்க, இல்லை முஸ்லீம் கும்பிடுங்க, இல்லை கிறிஸ்டினை கும்பிடுங்க, என்னவும் பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காப்பு கட்டிங்க, நெருப்பு மெறிங்க, ஐயப்பனுக்கு போங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஏன்னா எங்கேயுமே வந்து என்ன பண்ண போகிறது இல்லைன்னா, சர்டிஃபிகேட்டை காமி, நீ வந்து இந்துன்னு சர்டிஃபிகேட்டு காமி, அப்போ தான் நான் உள்ளே விடுவேன்னு சொல்ல போகிறது இல்லை. இந்த சலுகைகள் வழங்குகிற இடத்துல மட்டும்தான் நமக்கு அந்த சர்டிஃபிகேட்டு கேட்பாங்களே தவிர மற்ற எந்த இடத்துல நமக்கு அதை பற்றி கேட்க போகிறது இல்லை. அதனால் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் தொடர்றதில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்னும் பண்ணிட்டு போங்க, அது வேறு விஷயம், அதை அப்படி விட்டுடலாம். ஆனால் நம்மளுடைய ஒற்றுமையை நாம் காமிக்கணும் அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக நாம் ஒரே ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு இந்த சமுதாயத்துக்கு நாம் தெரிவிச்சாகணும். இந்த அரசாங்கத்துக்கு நம்மளுடைய சக்தியை நிரூபிச்சாகணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, நாம் ஒரு மதத்திலிருந்து ஒரு மதத்தோடைய சக்தியை அழிச்சிட்டு புதுசாக ஒரு சக்தியாக நாம் உருவாக போகிறோம். இப்போ இந்த 60 லட்சம் பேரும் பௌத்தம் தழுவுனீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? இந்து மதத்தோடைய ஒரு மிகப்பெரிய இது வந்து அப்படியே ஆட்டம் கண்டுடும், பலம் குறைஞ்ச ஒரு நிலை வந்து உருவாகும். அதனால தான் நாம் வந்து தொடர்ந்து இந்த இந்து மதத்தில் இருக்கணுன்றதுக்காக என்னென்னவோ நம்ம ஆட்களுக்கு பதவி கொடுக்குறாங்க. இப்போ எல்முருகனுக்கு வந்து பிஜேபியில் வந்து பதவி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறேன்றாங்க. எதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க? எதுக்காக வந்து திரௌபதி முர்மு வந்து குடியரசுத் தலைவர் ஆக்குறாங்க? எதுக்கு ராம்நாத் கோவிந்த் வந்து குடியரசுத் தலைவர் ஆக்குறாங்க? இவங்க சமுதாயத்தில் வந்து எங்களை சமமாக நடத்துகிறாங்கன்னு நடிக்கிறாங்க, வேற எதுவும் கிடையாது. நீங்கள் இதில் இருந்தால் தான் அவங்களுக்கு பலம். இதை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அவங்களுடைய பலம் உடஞ்சி துக்கு நூறு ஆகிடும். ஏன்னா இந்த சனாதனத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதே நம்ம ஆளுங்க தான். சனாதனத்தை சனாதன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ப்பனர் கடை தாண்டி போகவே கூடாது. இன்றைக்கி அமெரிக்கா முழுக்க இருக்கிற எல்லா பார்ப்பனர்கள்கிட்டும் நாம் என்ன பேசுகிறது? சனாதனத்தை வந்து அவனை கேட்டால் சனாதனத்தை அப்படியே பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்லுவான். அமெரிக்காவில் போய் அங்கே போய் நியாய தர்மம் பேசுவான். கருப்பினத்தை எனக்கு வந்து கருப்பினமாக பார்க்குறீங்க, எங்களை ரேசிசம் இது பண்ணுறீங்கன்னு பேசுவான். அதே இந்தியாவில் இறங்கி வந்து நீ சனாதனத்தை பார்க்காதறான்னா ஒத்துக்க மாட்டான். இங்கே வந்து இதுதான் கட்டமைப்புன்னு சொல்லி பேசுவான். கடல் தாண்டி போகக்கூடாதுன்ற அந்த சனாதன சட்டத்தையே மீறிட்டு அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய சனாதன அடிப்படையில் அவன் செய்யக்கூடிய ஒரே வேலை வந்து குடிமை வச்சுக்கிட்டு கோவிலில் பூஜை பண்ணணும், அந்த பூஜையை வந்து ஊர் மூடாக பிரசங்கம் பண்ணணும், அது மூலயமா கிடைக்கிற பிச்சையை வந்து பொருளாதாரமாக வச்சு அவன் உண்டு வாழ்ந்துக்கணும். அதுதான் அவன் அதுதான் அவன் கடவுளுக்கு செய்கிற சேவை. இன்றைக்கி வக்கீலாக இருக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க, தொழில்துறையில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்க, எல்லா இதையும் பண்ணுறாங்க, கந்து வட்டி கொடுக்குறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. அரசியலுக்கு வர்றாங்க. அவன் அரசியலுக்கே வரக்கூடாது, பதவிக்கே. அவன் வந்து ஒரு பேக்காக இருந்துக்கிட்டு ஆலோசனை சொல்லலாமே தவிர, ஒரு அரசனுக்கு ஆலோசனை சொல்கிறக்கூடிய வேலைகளை மட்டும்தான் பார்ப்பனன் செய்யணுமே தவிர அரசாங்க அதிகாரத்துக்கு வரவே கூடாது. ஆனால் எல்லாத்துக்கும் வராங்க, எல்லா சனாதனத்தையும் அவங்க மீறிட்டாங்க. ஆனால் நம்மளை மட்டும் என்ன பண்ணுறாங்க, அந்த சனாதன கோட்பாட்டோடு நிற்கணும், நீ இன்றைக்கும் தீண்டத்தகாதவனாகவே இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. இதை எதனால் பண்ணுறாங்க? நாம் இந்துக்களாக இருக்கிறதுனால தான் நம்ம மேலே இதை திணிக்கிறாங்க. நாம் இந்துக்களாக இல்லைன்னா இதை அவங்களால நம்ம மேலே திணிக்கவே முடியாது.
அதே மாதிரி நம்மள சில பழமைவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பௌத்தம் மாறிட்ட பிறகும் பௌத்த ஆதி திராவிடர்னு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஸ்காலர்ஷிப் அப்போ தான் தொடரும், அந்த ரிசர்வேஷன் அப்போ தான் கண்டினியூ ஆகும்ன்ட்டு. ரிசர்வேஷனை என் பக்கம் மாற்று. 60 லட்சம் பேர், 1 கோடி பேர் நம்ம வந்து பௌத்தர்களாக இன்றைக்கி நிற்கிறோன்னா, நம்ம கேட்குற கோரிக்கையை அவன் நிறைவேற்றி ஆகணும். அப்படி நாம் மாற்றணுமே தவிர, அதே திரும்பியும் வந்து ஜாதியை நாம் தூக்கி சுமந்துட்டு இருக்கக்கூடாது. அது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய விருப்பம் கிடையாது. அது நமக்கான விடுதலையும் கிடையாது. பௌத்தத்தில் போயிட்டு நாம் பழமைவாதத்தை திரும்பி மறுபடியும் உருவாக்கி அதில் போய் ஜாதிய பிரிவினையை உருவாக்கக்கூடாது. நாடார் கிறிஸ்டின், கிறிஸ்தவத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தியாவில் என்ன ஆயிருக்கு, நாடார் கிறிஸ்டியனு, முதலியார் கிறிஸ்டியனு, நாயுடு கிறிஸ்டியனு, எஸ்சி கிறிஸ்டின்னு உருவாகிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையை பௌத்தத்துலேயும் நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை பௌத்தத்துலேயும் உருவாக்கிடக்கூடாது. ஜாதியை தொடர்ந்து ஸ்ரீலங்காவில் அந்த பிரச்சனை இருக்குது. ஸ்ரீலங்காவில் இதே மாதிரி ஜாதிய வாரியான அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கேன், ஸ்ரீலங்கா மக்களோட பேசியிருக்கேன். அங்கே ஜாதி அமைப்புன்றது பிரபாகரன் என்ன பண்ணாருன்னு தெரில. ஜாதிய கட்டமைப்பு தமிழர்கள் மத்தியில் அவ்வளோ ஆழமாக வேரூன்றி போயிருக்கு. அங்கேயும் வந்து ஆணவ கொலைகளை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறத நான் கேட்டேன். ஒரு அம்மா வந்து தன்னுடைய சகோதரியை வந்து காதலிச்சான்றதுக்காக கொன்று புதைச்சிட்டாங்களாம் அவங்க தோட்டத்தில். அதை வந்து அப்போ விடுதலை புலிகள் கூட வந்து இருக்கிறாங்க ஓரளவுக்கு, அந்த சூழ்நிலையில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து அவங்க பெருமையாக பேசுகிறாங்க. நாங்கள்லாம் ஜாதியெல்லாம் மீற மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்து மதம் எங்கெல்லாம் இருக்கோ, இந்து மதத்தில் நாம் எத்தனை நாளைக்கு இருக்கிறோமோ அத்தனை நாளைக்கு நாம் வந்து அடிமைகள் தான், தீண்டப்படாதவர்கள் தான். இதுதான் இந்து தர்மம். இதை மீறி ஆகணும், இதுலேருந்து நாம் வெளியேற ஆகணும், இதுலேருந்து நாம் வெளியேறியே ஆகணும், நாம் விடுதலை அடைந்தே ஆகணும். அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிய நவயான புத்தத்துக்கு நாம் மாறுறது தான், நாம் பௌத்தர்களாக மாறுறது தான். உடனடியாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இந்த 60 லட்சம் பேர் இளைஞர்கள், 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பௌத்தம் தழுவணும். பௌத்தம் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையாக தழுவ வேணாம், சர்டிஃபிகேட் பிரகாரம் நீங்கள் பௌத்தர்களாக மாறணும். இதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை. இரண்டாவது, சொன்ன மாதிரியே நாம் பொருளாதார சக்தி வாய்ந்தவர்களாக மாறணும். நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த பிளானை நான் சொல்லியிருந்தேன்னா இது எடுபட்டிருக்காது. ஏன்னா இதை உருவாக்குறது, இதை செய்கிறதுன்றது மிகப்பெரிய வேலை. அதுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்து ஒரு பேங்க்கை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது பேப்பர் டாக்குமெண்ட்டோட செயல்படுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு. பேங்க்குக்கே நான் போய் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் பேங்க் வாசலை மிரித்து 6 மாதம் ஆகுது. எல்லாமே வந்து நான் இன்றைக்கி வரையும், ஆனால் என்னுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பேங்க்கில் தான் நடந்துகிட்ருக்கு. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லோன் வேணும்னா பேங்க் டிரான்சாக்ஷன், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், பேங்க்கில் டிரான்சாக்ஷன் காட்டுங்க, கேஷ் ஃப்ளோ வந்து பேங்க்கில் காட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே கேஷ் ஃப்ளோ வந்து பேங்க் மூலிமா தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கான். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அவனுக்கே தெரியாமல் அவனுடைய காசை தினம் இழந்துக்கிட்டு இருக்கான். மினிமம் பேலன்ஸு, எஸ்எம்எஸ் சார்ஜஸ்ஸு, ஆனுவல் ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாமல் வருஷத்துக்கு குறைஞ்சது 1000 ரூபாய் வரையும் அவங்க ஒவ்வொரு மனிதனும் இழந்துக்கிட்டு இருக்கோம் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு. ஸோ இது எளிமையாகிடுச்சு. நம்மளுடைய பணத்தை அவங்க ரொம்ப எளிமையாக திருடுறாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, குறைந்தது ஒரு 500 ரூபாவாவது ஒரு மினிமம் பேலன்ஸாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறோம். இதுவே வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக அவங்களுக்கு நிற்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ என்னுடைய பிளான் என்னென்னா, நாம் வந்து ஒரு பேங்க் உருவாக்கணும். பேங்க் ஆஃப் அம்பேத்கரைட்ஸ் அப்படின்ற ஒரு பேங்க்கை உருவாக்க போகிறோம். இது வந்து என்னுடைய பிளான் வந்து 6 வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்லேயும் நாம் ஒரு கிளையை உருவாக்க போகிறோம். 6 வருஷம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்றது என்னோடய திட்டம். 10 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட இந்த 1.5 கோடி மனிதர்களையும், அதுக்கு மேலே உருவாகக்கூடிய மனிதர்களையும், அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே நம்மளுடைய பேங்க் ஆஃப் அம்பேத்கரைட்ஸ் உடைய கணக்கு கீழே கொண்டு வர போகிறோம். இவங்களுடைய ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனும் நம்ம பேங்க்கிங் மூலயமா தான் நடக்க போகுது. அதன் மூலயமா இந்த இனிமேல் லோன் கிடைக்கலன்ற பிரச்சனை இருக்காது. நாம் நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் மூலிமா நமக்கான நிதிகளை அரசாங்கத்திடம் பெற்று நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், தடையில்லாத லோனை கொடுக்கறதுக்கான வழிவகைகளை செய்ய போகிறோம். நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்மளே உருவாக்கிக்க போகிறோம். எதுக்கு நம்ம பணம் இன்னொருத்தங்கிட்ட இருக்கணும், நம்ம கையிலே இருக்கட்டும், நம்மளே பேங்க் உருவாக்குவோம்.
இன்றைக்கி ஒரு மொபைல் மூலயமாவே ஒரு பேங்க்கை உருவாக்கிடலாம். அதுக்கான திட்டங்களை நான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த 2 விஷயத்த செய்யணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்மளுடைய இளைஞர்களுக்கு, இந்த எஸ்சி எஸ்டி இளைஞர்கள் மத்தியில் இந்த வீடியோ பரவலாக ஷேர் ஆகணும். வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை பெருசாக, இதில் ஒன்றும் நான் தப்பாக எதையும் சொல்லிடல. நம்ம சமுதாய விடுதலைக்கான வழியை தான் பேசியிருக்கேன். ஆனால் வெளியே போகாமல் இருக்கிறது நல்லது. நாம் இந்த வீடியோவை இந்த 60 லட்சம் பேரும் பார்க்கணும். 18 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிற இந்த 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலித் இளைஞர்கள் இந்த வீடியோவை பார்க்கணும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பௌத்தம் தழுவுறதை எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த 38 மாவட்டங்கள்லேருந்து தமிழ்நாட்டுடைய 38 மாவட்டங்கள்லேருந்து ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி ஒரு குழுவை அமைச்சு, அந்த குழுவின் மூலயமா மற்ற எல்லாரையும் ஒவ்வொரு வட்டத்துலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஆட்களை போட்டு அவங்க மூலயமா எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இந்த சமுதாயத்துக்கு நாம் செஞ்சு காட்டுவோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒன்று சேரமோ அதை பொறுத்து கூடிய விரைவில் நாம் பேங்க் ஆரம்பித்து நம்மளுடைய பொருளாதார வெற்றியையும் நாம் அடைய போகிறோம். இதுதான் என்னுடைய திட்டம். முதல் கட்டமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரணும். 2வது கட்டமாக 38 மாவட்டங்கள்லேயும் நமக்கான தலைவர்களை நாம் உருவாக்கணும். 3வது கட்டமாக நம்ம பௌத்தம் தழுவுற நிகழ்வை ஏற்படுத்தணும். இதுக்கு நடுவுலையே கூட எல்லாரும் நாம் ஒன்று சேர்ந்துட்டோம்னா பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கான வழியையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பரப்புங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கவும் ஒரு தற்சார்பான, பாதுகாப்பான, வெற்றிகரமான சமுதாயமாக மாறுவோம். ஜெய் பீம், நமோ புத்தாயா.